இப்போ நீங்கள் பார்க்கறது தானுங்க ஃபேஷன் ஃப்ரூட். இது எதுக்கு அப்படின்னா, இன்றைக்கி நவீன குளிர்பானத்துக்கெல்லாம் அடிமையாக இருக்கீங்கள. ஸோ அதிலிருந்தெல்லாம் மீட் எடுக்கிறதுக்கு ஒரு அற்புதமான ஹோம் மேடு கூல்ட்ரிங்க்ஸ் தயாரிக்கிறதுக்கு உதவக்கூடியது. ஸோ அந்த கொடியிலிருந்து வளர்ந்துருக்கக்கூடிய ஃபேஷன் ஃப்ரூட்டை தான் பார்க்குறீங்க. இது காய் இன்னும் நல்லா கனிஞ்சு மஞ்சளாக மாறிடும். அதுக்கப்புறம் உள்ளே இதை பிச்சிங்கன்னா அவ்வளவு பாஞ்சு மாதிரி உள்ளே இருக்கும். சின்ன சின்ன விதைகள் இருக்கும். மிக்சியில் போட்டு அடித்து கரும்பு சர்க்கரையை கூட சேர்த்து சுக்க கொஞ்சம் விட்டு அருகம்புல்லையும் கூட போட்டு, அதாவது அருகம்புல் முழுசாக போட முடிஞ்சவங்க போடுங்க, இல்லை அருகம்புல் பொடியை போட்டு அடித்து பாருங்கள். அற்புதமாக குளிர்பானத்திலேயே குதூகலமான வாழ்க்கையை அமைச்சிக்கலாம். ஸோ இன்றைக்கு நவீன காலத்துக்கு கார்ப்பரேட்டுக்கு இணையாக நம்மளும் சில பாரம்பரியத்தை கொண்டு வரணும் இல்லைங்களா, அதற்கான ஒரு ஃப்ரூட்டு, ஃபேஷன் ஃப்ரூட்டு. மறக்காமல் 4 பேர்த்தோட பகிர்ந்துடுங்க. இன்றைக்கி அந்த அந்நிய நாட்டு குளிர்பானத்துக்கெல்லாம் சவால் வர்ற மாதிரி நம்ம நாட்டில் ஒவ்வொருத்தரும் தற்சார்பு சுயசார்பில் தயாரிச்சுக்கலாம். இப்போ நீங்கள் பார்க்குறது நம்மளுடைய மாடி தோட்டம். வீட்டு தோட்டத்தில் பவுனமாக அற்புதமாக வளர்த்தெடுத்திருக்கக்கூடியது. வீட்டில் வளர்த்த வேண்டிய 13 மூலிகைகளோட அற்புதமாக இந்த மாதிரி நவீன காலத்துக்கு தகுந்த மாதிரி வளர்த்தெடுக்க முடியும். தெளிவாக பாருங்கள். கூட வந்திருக்கிறது பிரண்டை. ஸோ இதெல்லாம் எப்படி வளர்க்குறதுன்னு பவுனம்மா உங்களுக்காக இலவசமாக சொல்லித்தர போகிறாங்க. பவுனம்மாவை ஃபாலோ பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் சிம்பிளை போடுங்க. இந்த ஜெம்சி குருவில் ஜாயின் பண்ணி ஸ்டேஜ் 4 இருந்து ஆதரவு கொடுங்க. யூடியூப்பில் ஃபேஸ்புக்கில் சப்ஸ்கிரிப்ஷன் பண்ணி ஆதரவு கொடுங்க. எங்களோட 13 வருட ஆராய்ச்சியில் நீங்களும் எப்படி பலன் பெறலான்னு உங்கள் முன்னாடி வச்சுக்கிட்டே இருக்கிறோம். நன்றி, வணக்கம் மக்களை.